இந்த விளக்கத்தில் உள்ள உள்ளடக்கம் கல்வி மற்றும் தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே. அதானி பவர் நிறுவனத்தோட 2ஆம் காலாண்டு லாபம் 11% குறைஞ்சிருக்கு. இதுதான் ஹெட்லைன் நியூஸ். ஆனா ஒரு பெரிய புரோக்கரேஜ் நிறுவனம் மட்டும் இந்த ஸ்டாக்கை வாங்கலாம்னு சொல்றாங்களே, அது ஏன் யோசிச்சீங்களா? ஒரு பக்கம் லாபம் சரியுது, இன்னொரு பக்கம் பை ரேட்டிங் வருது. இந்த குழப்பத்துக்கு பின்னாடி என்னதான் காரணம்? வாங்க இந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, முதல்ல எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்த அந்த முக்கியமான நம்பர்ஸை பார்த்துடலாம். அதானி பவரோட இந்த குவார்டர் ரிசல்ட்ஸ் உண்மையிலே என்ன சொல்ல வருது? பாத்தீங்கன்னா இந்த ரிசல்ட்ஸ் ஒரு மாதிரி மிக்சட் சிக்னல் கொடுக்குது. அதாவது சில விஷயங்கள் பாசிட்டிவா இருக்கு, சில விஷயங்கள் நம்மள யோசிக்க வைக்குது. லாபம் குறைஞ்சாலும் வருமானம் மற்றும் ஈபிட்டா ஸ்டேபிளா இருக்கு. இதை நாம இப்போ ஒன்னொன்னா பிரிச்சு பார்க்கலாம். இதுதான் அந்த ஹெட்லைன் நியூஸ். கம்பெனியோட நிகர லாபம் போன வருஷம் இதே குவார்டரோட ஒப்பிடும்போது 11% குறைஞ்சிருக்கு. தொகையா சொல்லணும்னா 3332 கோடியிலிருந்து 2953 கோடியா குறைஞ்சிருக்கு. ஆனா இங்க தான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம். லாபம் குறைஞ்சாலும் அவங்களுடைய வருமானம், அதாவது ரெவென்யூ குறையல. அது கிட்டத்தட்ட அதே அளவுல ரொம்ப சின்னதா ஒரு 0.9% ஏறி இருக்கு. இப்போ அது 13,457 கோடியா இருக்கு. இது என்ன காட்டுதுன்னா, கம்பெனியோட பிசினஸ்ல எந்த பெரிய சரிவும் இல்ல, அது ஸ்டேபிளா போயிட்டு இருக்கு. அடுத்து ஈபிடியா. சிம்பிளா சொல்லணும்னா வட்டி வரி இதெல்லாம் கட்டுறதுக்கு முன்னாடி கம்பெனிக்கு வர்ற லாபம். இது ஒரு கம்பெனியோட ஆபரேஷனல் பெர்ஃபார்மன்ஸா அளக்கிறதுக்கு ஒரு முக்கியமான நம்பர். இந்த ஈபிடியாவும் 6,001 கோடியில ரொம்ப ஸ்டேபிளா இருக்கு. சோ பிசினஸோட கோர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தெரியுது. சரி, இந்த குவார்ட்டர் நம்பர்ஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும். புரோக்கரேஜ் நிறுவனங்களும் பெரிய இன்வெஸ்டர்ஸும் இந்த நம்பர்ஸை மட்டும் பார்க்க மாட்டாங்க. இதை தாண்டி கம்பெனியோட எதிர்கால திட்டங்கள் எப்படி இருக்குன்னு தான் பார்ப்பாங்க. வாங்க அதை பத்தி இப்ப பார்க்கலாம். அதானி பவரோட சிஇஓ திரு எஸ்பி கேலியா என்ன சொல்றாருன்னு கேளுங்க. எங்ககிட்ட இருக்கிற வலுவான லாபமும் பணப்புழக்கமும் 2031-32க்குள்ள 42 ஜிகாவாட் திறன் விரிவாக்க இலக்கை அடைய எங்களுக்கு பெரிய பலமா இருக்கு அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையா சொல்றாரு. அவங்க என்னென்ன கான்கிரீட்டான ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்கன்னு பாருங்க. அவங்களோட இலக்கு 42 ஜிகாவாட். அதுக்காக ஏற்கனவே 23.7 ஜிகாவாட் விரிவாக்கத்துக்கு தேவையான மெஷினரிக்கும் நிலத்துக்கும் ஆர்டர் கொடுத்தாச்சு. இது மட்டும் இல்லாம 4.5 ஜிகாவாட்டுக்கு புதுசா நீண்டகால மீன் கொள்முதல் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு. இதுல பீகார் கூட போட்ட 2400 மெகாவாட் டீலும் அடங்கும். இப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஒரு பக்கம் தற்போதைய லாபத்துல சின்ன சரிவு, இன்னொரு பக்கம் இவ்வளவு பெரிய எதிர்கால திட்டங்கள். இந்த சூழல்ல ஒரு முக்கியமான புரோக்கரேஜ் நிறுவனம் என்ன சொல்லுதுன்னு பாப்போமா? இப்ப நாம பார்க்க போறது ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் அப்படிங்கிற புரோக்கரேஜ் நிறுவனத்தோட கருத்தை பத்தின ஒரு நியூஸ் ரிப்போர்ட். இதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் ரிப்போர்ட்டோட முக்கியமான விஷயம் இதுதான். அவங்க அதானி பவர் பங்குக்கு பை ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. அதோட டார்கெட் விலையை 187 ரூபாயா நிர்ணயிச்சிருக்காங்க. சரி, லாபம் குறைஞ்சிருந்தோம், ஏன் பை ரேட்டிங்? அவங்க சொல்ற 3 முக்கிய காரணங்கள் இதுதான். 1, கம்பெனியோட விரிவாக்க திட்டங்கள் கிட்டத்தட்ட ரெட்டிப்பாகி 25 ஜிகாவாட் அளவுக்கு இருக்கு. 2, சுமார் 11 ஜிகாவாட்டுக்கு புதுசா பவர் அக்ரிமெண்ட்ஸ் கையில இருக்கு. 3, உபகரணங்களுக்கு ஆர்டர் கொடுக்கிற விஷயத்துல அவங்க போட்டியாளர்களை விட ரொம்ப முன்னாடி இருக்காங்க. அப்போ அவங்க தற்போதைய ரிசல்ட்ஸை விட இந்த பிரம்மாண்டமான எதிர்கால வளர்ச்சிக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன், இது ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் நிறுவனத்தோட கருத்தை பற்றிய ஒரு செய்தி மட்டுமே. M2M தீர்வின் பரிந்துரை கிடையாது. சரி, கம்பெனியோட ரிசல்ட்ஸ், ஃபியூச்சர் பிளான்ஸ், அப்புறம் புரோக்கர் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்தாச்சு. இந்த நியூஸ்க்கு ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுச்சு? அதுதான் அடுத்த முக்கியமான கேள்வி. இது ரொம்ப நேரடியாவே இருந்துச்சு. நிகர லாபம் 11% குறைஞ்சதுன்னு நியூஸ் வெளியான உடனேயே ஷேர் விலை சுமார் 1% சரிஞ்சது. இது ஹெட்லைன் நியூஸுக்கும் ஷார்ட் டேர்ம் மார்க்கெட் ரியாக்ஷனுக்கும் இருக்கிற உடனடி தொடர்பை நமக்கு நல்லா காட்டுது. ஓகே, நாம இன்னைக்கு பார்த்த விஷயங்களை சுருக்கமா சொல்றேன். 1, அதானி பவரோட குவார்டர் 2 ரிசல்ட்ஸ் ஒரு மிக்ஸ்டு ரிசல்ட். லாபம் குறைஞ்சாலும் வருமானமும் செயல்பாடுகளும் ஸ்டேபிளா இருந்துச்சு. 2, கம்பெனி வரப்போற வருஷங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விரிவாக்க திட்டத்தோட இருக்காங்க. 3, இந்த எதிர்கால வளர்ச்சியை மனசுல வச்சுதான் ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் ஒரு பாசிட்டிவ் ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்கு. நீங்க இப்போ மார்க்கெட்ல எந்த நியூஸை ரொம்ப உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்கீங்க? உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது மாதிரி தினசரி சந்தை செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் உள்ள உள்ளடக்கம் கல்வி மற்றும் தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே. நான் செபியில் பதிவு செய்யப்பட்ட ஆய்வாளர் அல்லது முதலீட்டு ஆலோசகர் அல்ல. எந்த ஒரு முதலீட்டு முடிவுகளையும் எடுப்பதற்கு முன் உங்கள் சொந்த ஆராய்ச்சியை மேற்கொள்ளுங்கள் அல்லது உங்கள் நிதி ஆலோசகரை அணுகவும். இந்த வீடியோ தரகு நிறுவனங்கள் போன்ற 3ஆம் தரப்பு ஆதாரங்களிலிருந்து வரும் செய்திகள் அல்லது கருத்துக்களை புகாரளிக்கலாம். ஆனால் இது அவர்களின் கருத்துக்களுக்கான ஒப்புதல் அல்ல.